தலைமை வைத்து சிறப்புரையாற்ற இருக்கின்ற கழகத்தினுடைய மகளிரணி செயலாளரும் முன்னாள் அமைச்சருமாகிய அருமை அக்கா அப்பா வளர்மதி அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கின்ற இந்த மாவட்டத்திலே பம்பரமாக சுழன்று கழகத்தவர் அத்துணை பேரையும் ஒருங்கிணைத்து ஒற்றுமையாக கழகத்தை இன்றைக்கு தமிழகத்திலே சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற ஆற்றல் மிக்க மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர், நாமெல்லாம் அன்போடு அழைக்கக்கூடிய சிட்லப்பாக்கத்தார் என்று அழைக்கக்கூடிய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் வழக்கறிஞர் சிட்லப்பாக்கம் சார் ராஜேந்திரன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கின்ற முன்னாள் அமைச்சரும் அனைத்துலக எம்ஜிஆர் மன்றத்தினுடைய தலைவருமாகிய பாசத்திற்குரிய TKM சின்னையா அவர்களே, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் மாவட்ட கழகத்தினுடைய துணை செயலாளருமாகிய அருமை அண்ணன் தன்சிங் அவர்களே, எங்களுக்கெல்லாம் மூத்த முன்னோடியாக இருக்கின்ற அருமை அண்ணன் NC கிருஷ்ணன் அவர்களே, கழகத்தினுடைய மகளிரணியினுடைய இணை செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அருமை சகோதரி கனிதா சம்பத் அவர்களே, மாவட்ட கழகத்தினுடைய ஆற்றல் மிக்க பொருளாளர் PK பரசுராமன் அவர்களே, இந்த நிகழ்ச்சி இன்றைக்கு சிறப்பாக இந்த அளவிற்கு இங்கே மாடம்பாக்கம் பகுதியிலே திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறதா என்று கேட்கின்ற அளவிற்கு சிறப்பான அளவிலே இந்த நிகழ்ச்சியை, இந்த ஆர்ப்பாட்டத்தை அமைத்திருக்கின்ற தேவேந்திரன் அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியினுடைய பகுதி கழகத்தினுடைய நிர்வாகிகள் அருமை தம்பி ஐயனார், ரேணுகா கோவிந்தன், துணை செயலாளரும் நகரமன்றத்தினுடைய அதிமுக குழு தலைவருமாகிய சேலை ஜி சங்கர் அவர்களே, சுதா சாந்தகுமார் அவர்களே, வேலு அவர்களே, ஷர்மிளா அவர்களே, ராமலிங்கம் அவர்களே, முத்துக்குமார் அவர்களே, மாமன்ற உறுப்பினர் 69வது தெற்கு வட்டத்தினுடைய செயலாளர் வாட்டர்ராஜ் அவர்களே, 67வது மேற்கு வட்டத்தினுடைய செயலாளர் KL பாபு அவர்களே, 67வது கிழக்கு வட்டத்தினுடைய செயலாளர் அஸ்வின் குமார் அவர்களே, 70வது கிழக்கு வட்டத்தினுடைய செயலாளர் ஞானவேல் அவர்களே, 70வது மேற்கு வட்டத்தினுடைய செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி அவர்களே, வட்ட செயலாளர் சீனிவாசன் அவர்களே, வட்ட செயலாளர் கனி பாஸ்கர் அவர்களே, வட்ட செயலாளர் அருமை தம்பி 68வது மேற்கு வட்டம் ராமநாதன் அவர்களே, வட்ட செயலாளர் ஆதி ஜெகதீஸ்வரன் அவர்களே, ஆண்டூஸ் பாபு அவர்களே, சுரேஷ் பாபு அவர்களே, ராமமூர்த்தி அவர்களே, இந்த நிகழ்ச்சி இந்த சிறப்பாக அமைத்திருக்கின்ற திரளாக கலந்து கொண்டிருக்கின்ற கழக தோழர்களே, தாய்மார்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் இங்கே வருக வருக என்று வரவேற்று, நம்முடைய மாவட்ட செயலாளர் எதை செய்கின்றாரோ அதைத்தான் இன்றைக்கு இந்த அரசாங்கம் ஸ்டாலின் உற்று நோக்கி கொண்டிருக்கின்றார். நம்முடைய மாவட்ட செயலாளர் 25 கோடி ரூபாயை எடப்பாடியாரிடம் பெற்று தந்து இன்றைக்கு சிட்லப்பாக்கம் ஏரியை அழகுபட ஆக்கி இன்றைக்கு தமிழகமே பார்க்கின்ற அளவிற்கு காட்டியிருக்கின்றார். இதை பார்த்த உடனே இன்னைக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, எங்கெங்கயோ கட்ட போற மாநகராட்சி ஆபீஸ் கடைசியில இன்னைக்கு ஸ்டாலின் அறிவிச்சிருக்காரு 41 கோடி ரூபாயா, 41 கோடி ரூபாயிலயோ 43 கோடி ரூபாயில சிட்லப்பாக்கத்தில் தான் கட்ட போறேன்னு அறிவிச்சிருக்காரு. எதுக்கு நான் இதை சொல்றேன்னா, நமக்கு எல்லாமே உதாரணமாக நம்முடைய மாவட்ட செயலாளர் சிட்லப்பாக்கத்தார் அவர்கள் தான் இன்றைக்கு திகழ்ந்து கொண்டிருக்கின்றார். எனவே உங்களை எல்லாம் ஒன்றை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றேன், 2016 செய்த தவறை மீண்டும் செய்து விடாதீர்கள். அதே போன்று 21 செய்த தவறை மீண்டும் செய்து விடார்கள். ஏன் நான் சொல்லுகின்றேன் என்றால், செடி நடுறாங்க, ரோடு அழகா இருக்கணும்ன்றதுக்காக செடி நடுறான். எங்க பெருங்கலத்தூர் பகுதியில அந்த செடினா குழந்தை, அந்த குழந்தைய புடுங்கி போடுறான் SR ராஜா. அதை போய் திரும்பி நட்டிட்டு வர அந்த செடிய நம்ம சிட்லப்பாக்க ராஜேந்திரன் தான். நான் எதுக்கு இதை சொல்லலன்னா, அவர் வந்தாதான் இந்த மக்களுக்கு வாழ்வு கிடைக்கும், வழி கிடைக்கும். அதுக்கு நீங்க எடப்பாடியார் இந்த நாட்டினுடைய முதலமைச்சராக வர வேண்டும், நீங்கள் அத்துணை பேரும் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். அடுத்ததாக நம்முடைய முன்னாள் அமைச்சர் அருமை சகோதரர் TKM சின்னையா அவர்களுக்கு வாழ்த்துரை வழங்குவார்.